ஒரு நாளைக்கா நான் ரூமில் இருக்கும்போது 10 ரூபா வச்சு வாழ்ந்துருக்கோம். 10 ரூபா வச்சு என்னங்க பண்ணீங்க? அம்மா ஹோட்டலில் சாப்பிட்றோம். இந்திய அரசியலில் இரும்பு பெண்மணி, தன்னிகரற்ற தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் 9ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று. தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சில் பேரிடியாக விழுந்த தினமும் இன்றுதான். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பெண்ணாக மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக வர முடியுமா என்ற கேள்விக்கு பதில், சிறு வயதிலிருந்தே தான் பயணிக்கும் எந்த துறையாக இருந்தாலும் முதன்மை வகிப்பவர். அதேபோல் சினிமாவிலும் முதன்மையானவராக இருந்து வந்தார். 1982 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அரசியல் வாரிசாக அறிவிக்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா அரசியலில் பல தடைகளையும் தாண்டி தமிழகத்தின் தவிர்க்க முடியாத தன்னிகரற்ற தலைவராகவும் தமிழ்நாட்டில் அதிக முறை முதலமைச்சராக இருந்தவர். இவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். லாட்டரி சீட்டுக்கு தடை, தொட்டில் குழந்தை திட்டம், மகளிர் காவல் நிலையம், கர்ப்பிணி பெண்களுக்கான நிதி உதவி, தாலிக்கு தங்கம், பெண் குழந்தைகளுக்கான ஊக்கத்தொகை, உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, அம்மா உணவகம், ஏழை எளிய மாணவர்களுக்கான இலவச மடிக்கணினி திட்டம். மேலும் இவர் ஆட்சி காலத்தில் பெண்களுக்கான பல திட்டங்களையும் குழந்தைகளுக்கான பல திட்டங்களையும் உருவாக்கியுள்ளார். அம்மா என்ற வார்த்தைக்கு அடையாளமாக தமிழக மக்களின் மனதில் என்றும் நீங்கா இடம் பிடித்திருப்பார் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள்.